விதிகள் என்ற பெயரில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடும் தாலிபான்களின் அத்துமீறல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தடைக்கு மேல் தடை விதிக்கும் தாலிபான்கள் இந்த காலத்திலும் இப்படியா? அதிர்ச்சியூட்டும் புது புது கட்டுப்பாடுகள். வறண்ட பாலைவனங்கள் ஆப்கானிஸ்தானின் பெரும்பாலான நிலப்பரப்பினை ஆக்கிரமித்தது போலவே ஆப்கானிஸ்தர்களின் மனதையும் வறட்சியான பாலைவனம் ஆக்கிரமித்திருப்பது உலக நாட்டிற்கே அதிருப்தி அளிப்பதாக உள்ளது. கட்டுப்பாடுகளுக்கு பேர் போன நாடாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான். தாலிபான்கள் விதிக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவே இருக்கிறது. இந்தியா முதற்கொண்டு பல்வேறு நாடுகள் பெண்கள் முன்னேற்றத்தில்தான் வீட்டின் முன்னேற்றமும் ஒரு நாட்டின் முன்னேற்றமும் மறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பெண் முன்னேற்றத்திற்கான அனைத்தையும் முன்னெடுக்கின்றன. ஆனால் ஆப்கானிஸ்தான் நாடானது பெண்கள் முன்னேற்றத்தில் இன்னும் ஒருபடி கூட ஏறவில்லை. தாலிபான்கள் நாளுக்கு நாள் புது புது கட்டளைகளை விதித்து பெண்களை மேலும் மேலும் பலவீனத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, தனியே வெளியே போகக்கூடாது, அப்படியே சென்றாலும் ஆண் துணையோடு தான் செல்ல வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதித்தனர். ஆண்கள் இல்லாமல் பெண்களால் இயங்க முடியாது என்ற எண்ணத்தை பரப்பும் விதமாக அமையும் இந்த கட்டளைகளுக்கு உலக நாடுகளிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய வண்ணம் உள்ளன. உயர்நிலை கல்வி பயில பெண் பிள்ளைகளுக்கு அனுமதி அளிக்காதது, தொடக்க பள்ளியிலும் தனித்தனியான வகுப்புகள் என பெண்கள் மீது மட்டும் அடுக்கடுக்காக குவியும் விதிமுறைகள் தற்போது எந்த காலத்தில் இருக்கிறோம் என அனைவரையும் ஒரு நிமிடம் சிந்திக்க வைக்கிறது. பெண்கள் ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதற்கு தடை விதித்திருப்பது ஆழ்மனதிற்குள் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. பெண்களுக்கான உயர்கல்வி மறுக்கப்படும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் பெண் மருத்துவர்கள் உருவாவது எப்படி என்ற கேள்விதான் அது. ஏற்கனவே 4 சுவற்றிற்குள் அடைத்து வைத்திருக்கும் பெண்களுக்கு மேலும் ஒரு கட்டுப்பாடை தாலிபான்கள் விதித்திருப்பது பெரும் பேசுபொருளாகவும் எதிர்க்கத்தக்கதாகவும் உள்ளது. அந்த கட்டுப்பாடு என்னவென்றால், பெண்கள் வீட்டிற்குள் அதிகமான புழங்கும் இடங்கள், அதாவது சமையலறை உட்பட சில அறைகளில் ஜன்னல் வைக்க கூடாது எனவும் ஏற்கனவே இருக்கும் ஜன்னல்களை அடைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தாலிபான்களின் உச்சகட்ட கொடூர செயலாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்கும் போது பெண் கல்வி, பெண் சுதந்திரம் பேணப்படும் என உறுதியளித்த தாலிபான்கள் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு முதலடியையும் எடுத்து வைத்ததாக தெரியவில்லை. தாலிபான்கள் விதிக்கும் புது புது கட்டளைகளுக்கு உலக நாடுகள் மத்தியில் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.